கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. நாம் இந்த பாடுபட்ட வாரத்திலே நாம் இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்கிறதை நாம் தியானிப்போம். கேள்விகள் என்பது எல்லாருடைய வாழ்வுக்கும் முக்கியமான ஒன்றாகும். இதை யாரும் தவிர்க்க முடியாது. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அறிந்து கொள்வதற்காகவும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகவும் கேள்விகள் கேட்கப்படுகிறது. சிலருக்கு கேள்விகள் கேட்க விருப்பம் உண்டு, ஆனால் பிறரால் கேள்வி கேட்கப்பட விரும்ப மாட்டார்கள். சில கேள்விகள் புத்தியீனமான கேள்விகளாக இருக்கும், சில கேள்விகள் புத்தியை வளர்க்கின்ற கேள்விகளாக இருக்கும், சில அறிவை வளர்க்கும், சில கேள்விகள் பிறரின் மனதை புண்படுத்துவதாக இருக்கும், சில கேள்விகள் குற்றம் காண்பதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக கேள்விகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சையின் மூலமாக, தேர்வுகளின் மூலமாக அவர்களுடைய அறிவு தெரிந்து கொள்ளப்படுகிறது. நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லும்போது அநேக கேள்விகளை கேட்டு அவர்களுடைய திறமைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். ஆகவே இந்த நாளிலே இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்போம். ஒரு வாலிபனுக்கு அவனுக்கு நாடு நாடாக சென்று அங்குள்ள கலைப்பொருட்கள், சித்திரங்கள் இவைகளை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. ஆகவே அவன் ஒவ்வொரு நாடாக சென்று அங்குள்ள விசேஷமான அந்த சித்திரங்களை பார்த்து வருவது வழக்கம். இப்படியாக ஒரு நாட்டுக்கு அவன் சென்றபோது அங்குள்ள சித்திரங்கள் வரையப்பட்டு வைத்திருந்த அந்த மியூசியம் என்கிற அந்த இடத்துல அவன் சென்றான். அங்கே செல்லும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே வந்தான். அப்படி வரும்போது ஒரு இடத்திலே வரும்பொழுது ஒரு படம் வினோதமாக வரையப்பட்டிருந்தது, வினோதமாக இருந்தது. அவன் அதை பார்த்தவுடனே அவனால் அந்த இடத்தை விட்டு அடுத்த படத்துக்கு போக முடியவில்லை. அடுத்த சித்திரத்தை பார்க்க அவனால் போக முடியவில்லை. அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். உற்று பார்த்து அது என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சி, அதையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அதை மிக உற்று பார்த்தான். அந்த இடத்தை விட்டு அவனால் அந்த பக்கம் செல்லவும் அவனுக்கு விருப்பமில்லை. அந்த சித்திரத்துக்கு அடியில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரு கேள்வி. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்கிற கேள்வி அந்த இடத்துல கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்வியை அவன் வாசித்த உடனே கல்வாரி நாதராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக அவனிடத்தில் கேட்பது போல அவன் உணர்ந்தான். ஆண்டவரே அவனிடத்தில் கேட்பதை போல அவன் உணர்ந்தான். இந்த கேள்வி அவனோடு இடைபட ஆரம்பித்தது. அவன் ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் நினைத்து பார்த்து அவன் தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அர்ப்பணித்து ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனாக தன்னை அர்ப்பணித்தான் என்று காண முடிகிறது. அவன் அப்படி சென்று ஆரம்பித்து மொரேவியன் மிஷனரி இயக்கம் என்கிற அந்த ஒரு இயக்கத்தை அவன் ஆரம்பித்து அதன் ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஜான் வெஸ்லி, அந்த காலத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த மொரேவியன் மிஷனரி மூமெண்ட் அந்த இது மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆகவே இந்த ஒரு கேள்வி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார். நாமும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இன்று நாம் ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்பு அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரின் ஊழியத்தையும் போதகத்தையும் அவர் சுகம் அருள்வது கண்ட அநேக மக்கள் அவரை பின் சென்றார்கள். இப்படி பின் சென்றது அங்குள்ள பிரதான ஆசாரியர், பரிசேயர், வேதபாரகர் இப்படிப்பட்டவர்களுக்கு அது விருப்பம் இல்லாததினாலே, ஏனென்றால் இந்த மக்களெல்லாம் அவர் பின்னாலே சென்று விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்ததினாலே ஆண்டவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களில் அவர்கள் முயற்சித்தார்கள். ஒன்று முடியவில்லை. கடைசியில் அவரை பேச்சிலே அகப்படுத்த வேண்டும் என்று அநேக கேள்விகளை, அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். ஆகவே இந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் நீர் ஏற்றுக்கொண்ட சிலுவை மரணத்தையும் தியானிக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலே உம்மிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். எங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கத்தக்கதான கிருபையை தாரும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். முதலாவதாக இயேசுவின் அதிகாரத்தை பற்றிய கேள்வி. மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது, எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அதிகாரத்தோடு அநேக ஊழியங்களை அவர் செய்கின்றார். பிசாசுகளை துரத்துகின்றார், சுகவீனமானவர்களை சுகம் கொடுக்கின்றார். இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கேள்வி அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. இயேசு இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். மாறாக அவர்களிடம் யோவான் கொடுத்த ஸ்நானம் ஆண்டவரால் உண்டாயிற்றோ தேவனால் உண்டாயிற்றோ என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு அந்த மக்களால், கேள்வி கேட்ட மக்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. உடனே இவரும் நானும் பதில் கூறவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் பதில் கூறவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன் சர்வ அதிகாரத்தையும் உடையவர் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவும் செய்ய வேண்டியது அநேகம் இருந்ததினால, ஏனென்றால் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இன்னும் அவர் செய்ய வேண்டியது, போதிக்க வேண்டியது, சீடர்களோடு சற்று நேரம் செலவிட வேண்டியது, இவைகளெல்லாம் இருந்ததினாலே அவர் அந்த மக்களையும் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர்களாக தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவரும் அதை விட்டுவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவரும் இந்த கேள்விக்காக அவர்கள் மீது எந்த விதமான கோபமோ சோர்வும் அடையாமல் அவர் முன்னேறி சென்றார். நமக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துள்ளார். அதை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கும் சர்வ அதிகாரத்தையும் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமது அதிகாரத்தை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோம். எந்த ஒரு இதில் இருந்தாலும், பெரிய பதவியோ சிறிய பதவியோ பொறுப்போ எதில் இருந்தாலும் நம்முடைய அதிகாரத்தை பற்றி யாராவது கேள்வி கேட்கும்போது நாம் கோபப்பட வேண்டிய தேவையில்லை. அதற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லை என்றால் நாம் அமைதியாக இருந்து விட்டோம் என்றால் அவர்களே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமை அடையாமல், அந்த அதிகாரத்தை வைத்து மற்றவர்களையும் நாம் கஷ்டப்படுத்தாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும், தாழ்மையுடன் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேசப்பற்று பற்றிய மத்தேயு 22 அதிகாரம் 15 முதல் 22 வரை நாம் பார்க்கும் பொழுது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அந்த கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்கிற கேள்வியை கேட்டனர். இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படி இந்த கேள்வி கேட்கப்பட்டது. பரிசேயர் இந்த கேள்வியை கேட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். பரிசேயர் மதப்பற்று உடையவர்கள், பாலஸ்தீனாவை ரோமர்கள் அடிமைப்படுத்தி இருப்பதை விரும்பாதவர்கள். ஆகவே இந்த ரோமரால் இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது. பரிசேயர் இந்த கேள்விக்கு விடை காண்பதற்காக தங்களது சீஷரையும் ஏரோதியரையும் ஆண்டவரிடத்திலே அனுப்பி இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று சொல்லி ஒரு மிக ட்ரிக்கியான ஒரு கேள்வி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எப்படி என்று பார்த்தால், வரி கட்ட வேண்டாம் என்றால் ரோம ஆட்சிக்கு எதிரானவர் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். வரி கட்ட வேண்டாம் என்றால் ரோம ஆட்சிக்கு எதிரானவர். ஆகவே அவர் ரோமரால் தண்டிக்கப்பட வேண்டும், ரோம அரசால் தண்டிக்கப்பட வேண்டும். வரி கட்ட வேண்டும் என்றால் மக்களுக்கு எதிரியானவர், மக்களால் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, எல்லா சர்வ வல்லமையும் பொருந்தின தேவன் மிக அருமையான ஒரு பதிலை கொடுக்கின்றார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று மிக ஞானமான ஒரு பதிலை அவர்களுக்கு கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது ஆண்டவருக்கு செலுத்தணும், தேசத்துக்கு செய்ய வேண்டியதை நாம் தேசத்துக்கு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய இப்படிப்பட்ட கேள்விகள் நம்மையும் கேட்டிருப்பார்கள். ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்ரிக்கியான ஒரு கேள்விகள் நம்மிடத்தில் நம்ம கேட்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்கிறோம், இல்லை என்றால் மக்கள் மத்தியிலே நாங்கள் வேலை செய்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கும் ஞானத்தை அருள்வார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையை பற்றிய கேள்வி என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 22 அதிகாரம் 23 முதல் 33 வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புருஷன் இருக்கிறார், அவருக்கு ஒரு மனைவி, அந்த புருஷன் இறந்து போயிடுறாரு. உடனே அடுத்த சந்ததியை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க சகோதரனுக்கு கட்டி கொடுக்குறாங்க. இப்படி 7 பேர் அவளை திருமணம் பண்ணியிருக்காங்க. கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு இவள் மனைவியாயிருப்பாள் என்கிற அந்த நம்பிக்கையை பற்றிய கேள்வியை அந்த இடத்திலே கேட்கின்றார்கள். இந்த கேள்வியை கேட்பது சதுசேயர். இந்த சதுசேயர் பொதுவாக அவங்க உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனாலும் ஆண்டவரிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மிக தெளிவாக அந்த மக்களுக்கு அதை எடுத்து கூறுகின்றார். வசனம் 27 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் வேத வாக்கியத்தையும் வல்லமையையும் அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்கின்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அறியாததுனால நீங்க இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று கூறுகின்றார். ஆகவே யாருக்கு மனைவியாக இருப்பா அந்த விதமான கேள்வியெல்லாம் தேவை கிடையாது. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று கூறுகின்றார். வசனம் 32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா கூட ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் காண்பிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அதிகமாக நாம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வதை விட, இல்லை என்றால் உயிரோடு இருக்கிறவர்களை கர்சனையோடு கவனிப்பதை விட மரித்தோரை பற்றி தான் நாம் அதிகமாக கவலை கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவிய காலத்திலே உயிரோடு இருக்கிறவர்களுக்காக நாம் கரிசனை கொள்கின்றவர்களுக்காக உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது மரித்தவர்களை பற்றி சில இடங்கள்லாம் ஒரு மாதிரி தவறான போதனைகள் அவைகளெல்லாம் கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கூறியிருக்கிறார் அந்த கேள்விக்கு அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ நம்மை ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தை பற்றிய கேள்வி. மத்தேயு 22 அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் கேட்கப்பட்ட கேள்வி, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? இங்கே நியாய சாஸ்திரி கேட்கிறான் ஆண்டவரிடத்தில். நியாய பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஆண்டவர். மக்கள் இவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாததினால் இவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைத்து கொண்டார்கள். ஏனென்றால் இவர் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கவில்லை, இவரை மேசியா என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இவருக்கு ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த காலத்தில் கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? ஊழியம் செய்ய வர்றவங்களுக்கு, போதகருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த மக்களும் நினைத்து கொண்டார்கள். ஆகவே நியாயப்பிரமாணம் என்று நாம் பார்க்கும் பொழுது 613 நியாயப்பிரமாணங்கள் 10 கற்பனையாக ஆனது. அந்த 10 கற்பனை புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது 2 கற்பனையாக கூறப்படுகின்றது. அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லா நியாயப்பிரமாணங்களும் இந்த 2 கற்பனையில் அடங்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நியாயசாஸ்திரி தன்னை ஒரு ஞானவானாக காண்பிக்கும்படி இந்த கேள்வியை அவன் கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதை போன்றுதான் நாமும் பிறருக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி நாமும் கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கிறோம். பிறரும் நமக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி கேள்வி கேட்கின்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்து வருகிறோம். வசனம் 37 ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுதல். அவர் சொல்றார், முதலாவது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது முதலாம் கற்பனை. வசனம் 39 உன்னிடம் அன்பு கூறுவது போல
பிறனிடத்திலும் அன்பு. முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், அடுத்தது நம்மை நேசிக்கணும், நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும். இன்னைக்கு நம்ம சரீரத்தை நம்மையே குத்திக்கிட மாட்டோம், அப்போ மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு வேதனையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னது முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், அடுத்தது நம்மை நேசிக்கணும், அடுத்தது நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 27 அதிகாரம் 11 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, பிலாத்து ஆண்டவரிடம் நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கின்றான். அப்போ இயேசு சொல்றாரு, இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். 26:63 நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று பிரதான ஆசாரியன் கேட்டபோது நீர் சொன்னபடிதான் என்று ஆண்டவர் பதில் கூறுகின்றார். லூக்கா 22:70 நம்ம பார்க்கும் பொழுது, நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டபோது அதற்கு அவர் நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த இடத்துல தெய்வீகத்தை பற்றி கேட்கும்போது மட்டும் ஆண்டவர் மிகவும் ஒரு ஷார்ட்டாக ஆன்சர் கொடுக்கிறார், எந்த விளக்கமும் கொடுக்கல, மிகவும் சுருக்கமான ஒரு பதிலை அங்கு கொடுக்கின்றார். ஏன்னால் அந்த இடத்துல விவரித்து சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. ஆகவே மிகவும் சுருக்கமாக பதில் சொல்கின்றார். ஆண்டவருடைய வாழ்வு நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், ஆண்டவருடைய வாழ்வு எல்லாமே நமக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தெய்வீகத்தை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் அதிகமாக பேசாமல் மிகவும் சுருக்கமாக பதிலளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரதான ஆசாரியன் மற்றும் பலர் அவர் மீது பொய் குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் தமது வாயை திறக்கவில்லை. பிலாத்து ஏரோது கேட்ட கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் இந்த குற்றப்படுத்துறதை பற்றி மக்களெல்லாம் குற்றப்படுத்துகிறாங்களே, நீ இதுக்கு எதுவும் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அவர் அமைதியாக இருந்தார். எங்கே இருந்து வந்தாய் என்றதற்கும் பதில் சொல்லவில்லை. ஆகவே இது நமக்கு ஒரு பெரிய பாடமாகும். அந்த தெய்வீகத்தை பற்றி கேட்கும்போது பதில் சொன்னார், அதன் பிறகு அவரை பொய் குற்றம் சாட்டும்போது அவர் வாயை திறக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இது நமக்கும் ஒரு பாடமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சில நேரங்களிலே சைலன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க இல்லையா, அமைதியாக இருக்கிறது நமக்கு ஒரு பலனை தரும் என்று நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மை அகற்ற வேண்டும், நம் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இவர்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஒழித்து கட்ட வேண்டும், அவங்கள நிற்கிறாங்க, அவங்கள கீழே விழ வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி பொய் குற்றங்கள் நம்மேல் சாட்டப்படும் போது நாம் பதிலளித்தாலும் அவர்கள் நம்ப போவதில்லை. ஆகவே நாம் அமைதியாக இருப்பது நல்லது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையில் மிகவும் பிடித்த ஒரு இது, ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆகவே நாமும் கூட எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வைக்கப்பட்டாலும் எல்லாத்துக்கும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அமைதியாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 22:42 நம்ம பார்க்கும் பொழுது, இவ்வளவு நேரம் மற்றவங்க கேள்வி கேட்டாங்க, இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களிடம் கேட்டார். அவர்களால் பதில் கூற முடியவில்லை. பதில் கூற முடியாமல் மிகவும் குழப்பத்தோடு இருந்தார்கள். அதுக்கு பிறகு யாருமே அவரிடத்துல கேள்வி கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நமக்காக கல்வாரி சிலுவை மரணத்தை ஏற்று ரட்சிப்பை அருளியவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார், கிறிஸ்து நம் வாழ்வில் யாராக இருக்கிறார், கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் யாராக இருக்கிறார் என்று ஆண்டவர் கேட்கின்றார். இயேசு என்னை ரட்சித்தார், பாவங்களை மன்னித்தார், இயேசு என் வாழ்க்கையின் தலைவர், நண்பர், பரம தகப்பன் என்று நாம் சொல்ல முடியுமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே இருக்கிறாரா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு அருள்வதற்காக, பாவமன்னிப்பு நிச்சயத்தை அருள்வதற்காக, நித்திய வாழ்வின் நம்பிக்கை அருள்வதற்காக. ஆகவே அந்த ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, சர் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர்
குளோரோஃபார்மை கண்டுபிடித்தார். நம்ம எந்த வழியும் தெரியாமல் எவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷனையும் செய்ய பயன்படுத்துவது இந்த குளோரோஃபார்ம் மயக்க மருந்து. அந்த இதை அவர் கண்டுபிடித்தார். இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாகும். அப்போ அவரை பேட்டி காண வந்த நிருபர்கள், உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் எது மிக சிறந்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள், மிக முக்கியமானதாக கருதுகிறீர்கள்? அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறார், ஆனால் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சது மிக ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஆகவே நிருபர்கள் அவரிடத்துல கேட்கிறார்கள். அவர் குளோரோஃபார்ம்னு தான் சொல்லுவார் அப்படின்னு தான் கேட்டவங்கெல்லாம் நினச்சாங்க. ஆனால் அவர் மிக அருமையாக கூறினார் பாருங்க. குளோரோஃபார்ம் என்று சொல்லவில்லை. என்னுடைய கண்டுபிடிப்புகளில் ஆண்டவரை என் வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது தான் மிக உயர்ந்தது. ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் கண்டது தான் எனக்கு மிக உயர்ந்த கண்டுபிடிப்பு ஆகும் என்று அவர் கூறுகின்றார். இது ஆண்டவருக்கும் பிரியமானது, ஆண்டவர் என்னுடைய இரட்சகராக இருப்பது எனக்கும் போதுமானது என்று கூறுகின்றார். பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், எவ்வளவோ காரியங்கள் அவர் செய்திருந்தாலும் அவர் ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாமும் கூட இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நாமும் ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது தான் எனக்கு மிகவும் சிறந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று கேட்கும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த இரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக வாழ்வோம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் மக்கள் உம்மிடத்திலே கேட்ட கேள்விகளை பற்றி நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் உம்மை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும், நம்பிக்கையை தாரும். உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.